த டிசிப்ளின்டு லைஃப், ஒழுக்கமான வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கு. ஏற்கனவே படித்த மாதிரி இருந்தாலும் என்ன தான் போட்டிருக்கணும் மறுபடியும் பார்த்துருவோம். பால் வாஸ் ஃபாண்ட் ஆஃப் athletic இமேஜஸ் அண்ட் யூஸ் தெம் ஆஃப்டன் இன் his லெட்டர்ஸ். இந்த பவுல் இந்த தடகள போட்டி வீரர்களை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அதனால் அவர் அடிக்கடி அதை சொல்லுவார். அவங்க எல்லாம் ஓடுறது எதுக்கு ஓடுவாங்கன்னா, வெற்றி பெறுவதற்காக ஓடுவார்கள். எல்லா விதத்திலும் ஒழுக்கமாக இருப்பார்கள். டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி பயிற்சி செய்வாங்க. கண்ட கழுதையும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குன்னு ஆகாரம் கரெக்டாக பார்த்து சாப்பிடுவாங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப மிகவும் தங்களை ஒடுக்கி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார்கள். எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் ஒலிம்பிக்கில் ஜெயித்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மசுறு தான் கிடைக்கும். ஆமாம், ஒரு புறா இறகையோ அல்லது ஒலிவ மர இலையையோ கொடுப்பார்கள். இதுதான் வெற்றி. தங்கம்லாம் கிடையாது. ஒரு சிறகு வச்ச மணிக்கு, ஒரு பறவையின் சிறகை தலையில் வச்ச மணிக்கு ஃபோட்டோ கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான். இதற்கு தங்களை எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு பவுல் சொல்வார். அதை அந்த பிக்சர், அந்த படத்தை ரொம்ப உன்னிப்பாக அவர் விளக்கி சொல்வார். ஒரு சாதாரண மாம்ச பிரகாரமாக ஓட்டத்திலே ஒருவனே ஜெயிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் தான் ஜெயிப்பான். 1000 பேர் ஒலிம்பிக்கில் ஓடினாலும் ஒருத்தனுக்கு தான் பரிசு கிடைக்கும். ஆனால் நாம் ஓடுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார். வெற்றியாளர்கள் எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒடுக்கமாக இருந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பரிசுகளை கொடுக்கிறார் அப்படின்னு அதை பற்றி ரொம்ப விளக்கமாக எழுதுவார். The Corinthians would have been familiar with the Greek Olympic Games as well as their own local Isthmian Games. கொரிந்திய ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒலிம்பிக் விளையாட்டு பற்றியும் அவங்களுடைய சொந்த இஸ்மியன் கேம்ஸ்னு இருந்துச்சான். அதை பற்றியும் ரொம்ப நல்லா. அந்த காலத்தில் ஒரு சில ஊர்கள் குடிச்சிக்கிட்டே கிடப்பாங்க. பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்களில் திட்டுவார். அந்த கொரிந்தியர்களே ஒரு சொல்வார், புத்தியற்ற கொரிந்தியர்களே, புத்தி இல்லாத கொரிந்தியர்களே அப்படின்னு, அசிங்கமான காரியங்களை செய்கிறீர்களே அப்படின்னு திட்டுவார். மதுபானம் பிடித்து கொண்டு விபசாரத்தில் வேசித்தனத்தில் இருக்கீங்கன்னு எழுதுவார். ஒரு பக்கம் இந்த விளையாட்டு போட்டிகளில் தீவிர ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார். இன்றைக்கி என்ன நடக்குதோ இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுதான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா, அந்த பவுல் ஒரு இதில் எழுதுவார், இப்படிப்பட்ட பெண்கள் ஊர் சுற்றி திரிகிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த காலத்தில் தான் தேட்டரு இருக்குது, பீச் இருக்குது, அங்கங்கே ஊராக சுற்றுறாங்கன்னு கண்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனாங்க? அதை அப்படியே பிக்சோரியலாக எழுதுகிறார். அதைத்தான் சாலமோன் சொல்கிறாரு, இதோ இதை பார் நூதனம் என்று சொல்லத்தக்க காரியம் ஒன்று உண்டோ? முன்பு இருந்ததே இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுது இருப்பது தான் இனிமேல் வரும். காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். ஆள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருப்பான். மற்றபடி நடந்ததே தான், அரைச்சமாகவே தான் அரைக்கிறான் மனிதர்களுடைய வாழ்க்கையில். அப்போ இருந்து ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் உங்கள் உலகத்தின் பக்கமாக போகிறீங்க அப்படின்னு. எல்லாரும் முன்னே இருந்தவர்களும் அப்படி தான் செஞ்சாங்க, இப்போ இருந்தவங்களும் அப்படி செய்கிறாங்க. நீதிமான் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவரை பின்பற்றுதலையும் உலகத்திலே வேதத்தை பற்றி அதிகமாக தெரிந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் தான். எல்லா மனிதர்களோட அதிகமாக சாத்தானுக்கு நல்லா வேதத்தை பற்றி தெரியும். அதான் இயேசுக்கிட்டே போய் வசனத்தை சொன்னான். விஷயம் தெரியுமா அவனுக்கு? உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் உன்னை பிடித்து தூக்கி கொண்டு போவார்கள், அதனால் நான் மேலே இருந்து குதி. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யார் தேவ வசனத்தை பேசுகிறார்கள், யாருடைய சொல்படி நான் கேட்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி என்ன போய் சொல்கிறான்? ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், அவன் வீட்டில் கை நினைக்காத, தண்ணி குடிக்காத, சாப்பிடாத, கிளம்பி மரியாதையாக வாங்குறான். அவனும் தீர்க்கதரிசி, பிராடு தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்கிறான்? இவன் போன பிறகு திரும்ப பின்னாடி ஆள் அனுப்பி, இப்போ தான் ஆண்டவருடைய வசனம் எனக்கு வந்துச்சு, ஆண்டவர் உனக்கு ஆட்டுக்குட்டியை அனுப்பிச்சு பனிப்புல்லும் நுனிப்புல்லும் தின்ன ஆட்டுக்குட்டியை சாப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்லணும்?
இல்லையே, ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே. இரு நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் சொல்கிறாருன்னு. ஆண்டவர் முன்னாடியே என்கிட்ட நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்படியே ஆண்டவர் சொன்னாரா, கறினா ரொம்ப நல்லாயிருக்கும் போடு. அங்கே ஒரு சிங்கம் இருந்துச்சு, கறினா ரொம்ப நல்லாயிருக்கும் போடு. இவன் சொன்னதையே அந்த சிங்கம் தின்னு கடிச்சு தின்னு பிடிச்சி இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வசனத்தை யார் சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். பிசாசானவனுக்கு ஆண்டவருடைய வசனம் நல்லா தெரியும். அங்கே என்னாச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட, கேட்டவன் ஒருத்தன் இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதே மாதிரி நடக்குது. அப்போ அந்த கிரேக்கர்களுக்கு என்ன விளையாட்டு போட்டி அந்த காலத்தில் இருந்ததோ அதே விளையாட்டு போட்டி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பாதி பேர் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கான், பாதி பேர் சினிமாவில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கான், பாதி பேர் ஊர் சுற்றுறதுல ஆர்வம் இருக்கான், பாதி பேர் குடியில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கான். இப்படி அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நோவிங் திஸ், இதை தெரிந்து கொண்டு பால் யூஸ்ட் அ மெட்டாஃபார் வெரி க்ளோஸ் டு தியர் எக்ஸ்பீரியன்ஸ். பால் அவங்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். An athlete must be disciplined if he is to win the prize. போட்டியில் பரிசு ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பரிசு வெல்ல வேண்டும் என்றால் ஒழுக்கமாக தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். டிசிப்ளின் மீன்ஸ் கிவிங் அப் த குட் அண்ட் த பெட்டர் ஃபார் த பெஸ்ட். நல்ல காரியங்களை, மிகச்சிறந்த காரியங்களை பெறுவதற்காக விடுவது. ஏன் சார், நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதா? இது தப்பா? காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 இட்லி, ஒரு கெட்டி சட்னி, 2 வடை, ஒரு ஆம்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு திக்காக ஒரு காப்பி குடித்து ஐங்கரனில் போய் காப்பி குடிப்போம். கும்பகோணம் டிகிரி காப்பி குடித்தா எப்படி இருக்கும்? ஆத்லீட் அது குடிக்கக்கூடாது. 5 மணிக்கு ப்ராக்டிஸ் ஓடிட்டு தண்ணி குடிச்சிட்டு ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். என்னங்க நல்ல விஷயத்தெல்லாம் ஏங்க விடணும்? அதுதான் முக்கியம். If he is to win the prize, discipline means giving up the good and the better for the best. The athlete must watch his diet as well as his hours. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? எதை நோக்கி நம்ம ஏன் சார் போனோம்? வாழ்க்கை எங்கே தள்ளிட்டு போகுது அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவான்ல. நம்ம ஏன் சார் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம்? நம்ம ஏன் சார் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்போம். ஆமாம், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஓட்டப்பந்தயத்தில் தான் இருக்கோம். நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற முடியாது. எல்லா மனிதர்கள் மனதிலும் இருப்பதைத்தான் தேவன் சொல்லுகிறாரே ஒழிய முரணான காரியத்தை சொல்லவில்லை. ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பையன் பொழுதன்னைக்கு சிப்ஸு தின்னுக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்க? எந்நேரம் பார்த்தாலும் இப்படி சிப்ஸை தின்னு வயிற்று கெடுத்துக்காதரான்னு சொல்லுவாங்க. சிப்ஸு நல்லது தானே, உருளைக்கிழங்கு இஸ் குட் ஃபார் ஹெல்த். பொழுதன்னைக்கும் தின்னுக்கிட்டே இருந்தால் பிரியாணி இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நைட்டு 12 மணிக்கு காலையில் 4 மணிக்கெலாம் தின்னுக்கிட்டு இருந்தால் சிக்கனை பிடிச்சி கடித்து உள்ளே உருன்னு உறிஞ்சிக்கிட்டு இருந்தால் சிக்கன் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யுவர் ஹெல்த். டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா மேடம் கொஞ்சம் பிள்ளைக்கு கொஞ்சம் சிக்கன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சிக்கன் கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? கென்டக்கி சிக்கன் கேஎஃப்சிக்கு போய் அப்படியே உரியிறது, உசுன்னு உறிஞ்சி தின்னா என்ன அர்த்தம்? காலையில் ஒரு பிளேட், மத்தியானம் ஒரு பிளேட், நைட்டு ஒரு பிளேட். நல்லது தான். ஆனால் இன்டெலிஜென்ஸ் அது அம்மா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் செய்யாதடா, பெருந்தீனி பயலாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதானே ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்ச பெருந்தீனிக்காரரை சேராதீர்கள்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மனிதன் குடிக்கிறான்ல, குடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, குடிக்கிறதும் அது ஒரு பானம்தான். ஆனால் அதுக்கு நீங்கள் அடிமையாகி போவீர்கள், அதனால தான் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வெளிநாடுகள்லாம் எல்லோரும் குடிப்பாங்க, அவங்க இந்த குளிருக்கு எல்லோரும் குடிக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் சாப்பாடு நல்லது தான், பிரியாணி நல்லது தான். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா, டெய்லி 3 வேளைக்கும் பிரியாணி, நைட்டு 12 மணிக்கு, காலையில் 2 மணிக்கு, 4 மணிக்கெலாம் மெட்ராஸில் பிரியாணி விற்கிறான். அதை போய் தின்னுக்கிட்டு அழிஞ்சான்னு அர்த்தம்? பெருந்தீனி, அது பாவம். இதைத்தான் சொல்கிறாங்க. எந்த தாயும் எந்த தகப்பனும் அதான் சொல்லுவாங்க, எந்த ஃப்ரெண்டும் அதான் சொல்லுவான். ஏன் இவனே திங்கிறவனே கூட இன்னொருத்தனை பார்த்தானே அதான் சொல்லுவான், வேறு எப்படி திங்கிறான் மாதிரி. அப்போ நீ ரொம்ப ஓகேமாக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படிமா. மனிதருடைய மனதிலே தேவனுடைய வசனம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் விளக்கி சொல்வார். எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் அப்படி தான் செய்வான். அதுதான் இங்கே சொல்கிறார்.
An athlete must watch his diet as well as his hours. எப்போ தூங்கி எந்திக்கணும், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. நம்மளை மாதிரி நினச்ச நேரத்துக்கு தூங்குறது, நினச்ச நேரத்துக்கு எந்திக்கிறதுனா வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. உங்களுடைய குறிக்கோள் என்ன? வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. என்ன பெரிய குறிக்கோள்? வாழ்க்கையை எங்கே நோக்கி நகர்த்திட்டு போகிறதோ அங்கேயே நகர்த்திட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? என்ன குறிக்கோள் இருக்குது? நிறைய பணம் சம்பாதிச்சு எல்லோரும் கண்ணுக்கு முன்னாடி பெருமையாக இருந்து அவன் பொறாமப்பட்டு நீ நாசமாக போகிறதுக்கு, அதெல்லாம் வெற்றி கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இதுதான் வாழ்வின் குறிக்கோள். இதுதான் எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. நீனோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கைக்கொள். நீயோ நாள்தோறும் கர்த்தருக்கு பத்தரை பற்றும் பயத்தோடு இரு. எல்லா மனுஷருக்கும் விழுந்த கடமை இதுதான். இந்த இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். இதை மறந்துடாதீங்க என்றைக்குமே. உலகத்தில் அவங்களை பலவிதமான அழைப்புள்ள போதகத்தை சொல்லி இழுத்துட்டு போக பார்ப்பாங்க. நான் ஆண்டவருடைய வசனத்தை நீங்களே தனிமையில் உட்காந்து தேடி ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்கள். இது ஒன்று தான் வாழ்க்கையின் லட்சியம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் கடுமையாக உழைத்து, ஒரு ஆத்லீட் எப்படி உழைக்கிறாரோ அது மாதிரி கடுமையாக உழைத்து குறிப்பிட்ட நேரத்தில் எந்திருக்க வேண்டும். குறித்த ஜாமங்களுக்கு முன்பே நான் எழுந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் தியானிக்க முடியும். குறித்த ஜாமங்கள் முன்பே என்னுடைய எழுந்திருக்கிறேன். எத்தனையோ நாள் இரவு பகல் 2 மணி 1 மணி 3 மணிக்கெலாம் நான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பேன். அது ஒரு இனிமையான அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா, அது ஒரு அற்புதமான சுகம் தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய ஒரு பழக்கம். அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னு பவுல் சொன்னதை நம்ம கடைபிடிக்க முடியும். அதைத்தான் பவுல் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறார். ஒரு தடகள போட்டி வீரர் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்காரோ அதே அளவுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கு. இல்லைன்னா எந்த செகண்ட்லேயும் நம்ம விழுந்து போகலாம். இந்த உலகத்தில் நெருக்கடிகள் வரும். நம்ம கூட எத்தனையோ பேர் பழகுறாங்க. அவங்க பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான எண்ணங்களையும் சொல்லுவாங்க. ஒருத்தரும் ஒரு கிரகம் மாதிரி. அதான் ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தையும் ஒரு கிரகமாக வச்சுருப்பான். அட கிரகம் பிடிச்ச பயலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நிலாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பூமியில் இருக்கா இல்லையா? அதான் சந்திரன் 3ஆம் பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஏற்றி விட்டு சந்திரன் 4ஆம் பக்கத்தில் உட்காந்துருக்கான், பக்கத்தில் ரமேஷ் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவான்ல ஒரு படத்தில் கூட. அப்போ பூமியிலே சீதோஷ்ண நிலைகள் ஏன் மாறுகின்றன? பூமி ஒரு டில்ட்டிங் ஆங்கிளில் சுற்றி சூரியனிலிருந்து தொலைவான பகுதிக்கு போகும்போது குளிர் அதிகமாக இருக்கிறது இல்லையா? பருவநிலைகள் ஏன் மாறுகிறதுனா நிலாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் கடல் அலைகள் ஏறுகிறது இறங்குகிறது. இதே மாதிரி உங்களிடத்தில் பழகுகிற ஒவ்வொருத்தரினாலும் உங்களிடத்திலே இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படும், தாக்கங்கள் ஏற்படும். அந்த தாக்கங்களினாலே நீங்கள் அலைந்து போகிறீர்கள் என்றால் வாழ்க்கை இழுத்துக்கிட்டே போகும். நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி இருந்தீர்கள் என்றால் தேவனுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படும். அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? தடகள வீரர்களைப் போல பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதான் அவர் சொல்கிறார், தி athlete must watch his diet as well as his hours. He must smile and say no thank you when people offer him fattening desserts or invite him at late night parties. இன்றைக்கி நைட் ஒரு பார்ட்டி இருக்குது பாஸ், 10 மணிக்கு வந்துடுறீங்களா? நைட்டெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். மெட்ராஸில் பப்புக்கு போகிறாங்க ஆண்களும் பெண்களும். நடிகைகள், சிறு நடிகைகள், இந்த டிவி நடிகை எல்லாம் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆட்டம் போட்டுக்கிட்டு. அப்புறம் அவன் என்னை கற்பழிச்சிட்டான், இவன் என்னை கெடுத்துட்டான், அவன் என்னை எங்கே கூப்பிட்டு போனான். நைட்டு 12 மணிக்கு கடற்கரை பங்களாவுக்கு போனால் அங்கே என்ன நடக்கும்? தடகள போட்டியாக நடக்கும். அசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக குடித்து கூத்தடித்து அறகுற உடைகளை போட்டு கொண்டு போனால் என்ன அர்த்தம்? அங்கே நடக்க வேண்டிய எல்லா அசுத்தமும் நடக்கும். இதுதான் 4000 வருஷத்துக்கு முன்னாடி சோதோம் குமாரால் நடந்து. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. மாற்றம் இல்லாத வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் பவுல் சொல்கிறார், வேண்டாம். அந்த மாதிரி யாராவது உங்களை கூப்பிட்டா, அந்த மாதிரி பெருந்தீனி திங்கிறதுக்கு உங்களை யாராவது கூப்பிட்டா அவங்களோட இன்முகத்தோடு சொல்லுங்கள், நோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட், ஐ ஆம் ஆன் அ மிஷன், ஹீ இஸ் ஆன் அ மிஷன். இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, வி ஆர் ஆன் அ மிஷன் டு க்ளோரிஃபை த நேம் ஆஃப் த லார்ட். நம்முடைய நோக்கம் முழுவதும் தேவனுடைய பெயருக்கு மகிமையை கொண்டு வரும் நாம் புனித பணியில் இருக்கிறோம். தீவிரமாக வேலை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் திரும்ப சொல்கிறார். பஸ்கா பண்டிகையை வருஷந்தோறும் நினைவு கூறுங்கள். அவர்கள் தீவிரமாக புறப்பட்டார்கள்.
கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு குத்த வச்சு சாப்பிட்டாங்க. புளிப்பான பண்டிகை. இட்லியெல்லாம் நேற்று நைட்டு அரைச்ச மாவை ஊற வச்சு பொங்க விட்டு காலையில் இட்லியை வச்சுலாம் சாப்பிடல. புளிப்பு இல்லாத உடனே சப்பாத்தியை போடு, உடனே சுட்டு அப்படியே கையில் எடுத்துகிட்டு பரபரப்பாக ஓடு. இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்லீட் காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சி வாகமாக ஓடிக்கிட்டு இருப்பான். சக்கு 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 சக்குன்னு ஓடுவான். வேர்த்து விறுவிறுத்து நிற்பான் 5:30 மணிக்கு. ஏன்டா இந்த வேலை உனக்கு? நிம்மதியாக தூங்கி எழுந்தா என்னடா? இன்னும் நான் இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிக்கணும். சரியாக சாப்பிட மாட்டான். அந்த புரோட்டீன் ட்ரிங்க்ஸ், அந்த சப்பாத்தி, இந்த இது அவனுக்குன்னு ட்ரிங்க்ஸை வச்சுருப்பான். காய்கறிகள், அவர் அவிக்காத மசாலா போடாத சிக்கன், அவிச்ச முட்டை, இப்படி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும், பயிற்சி செய்யணும். சும்மா தின்னுவிட்டு படுத்து கிடக்கிற கிடையாது, ஓடணும். அப்போ எப்படி இப்போ ஆத்லீட் குச்சி மாதிரி இருப்பான், பட் ஸ்ட்ராங்காக இருப்பான் இல்லையா? உயரமாக இந்த உசேன் போல்ட்டெல்லாம் எப்படி இருக்கான்? மரக்கால்டவ மாதிரி இருக்கானா போல்ட்டு? உசேன் போல்ட் துருப்பிடிச்சு போயிருக்கானா? எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். There is nothing wrong with food or fun, but if they interfere with your highest goals, then they are hindrances and not helps. நீங்கள் நன்றாக சாப்பிட்டு விருந்து உண்டு ஒருவரோடு ஒருவர் கலகலப்பாக பேசி சந்தோஷமாக இருப்பதில் தப்பே கிடையாது. ஆனால் அவை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடையூறு செய்தால் மிகப்பெரிய தப்பு. விருந்து களிப்புண்டாக்கும், மதுபானமோ மனமகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா உண்மைதான். நீதிமொழிகளில் போட்டு நல்லா மது குடித்தா ஜாலியாக இருக்கும் போட்டிருக்கு. அதில் டெய்லி மது குடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்போ மதுபான பிரியனும் மாம்ச பெருந்தினிக்காரனும் ஐஸ்வர்யவான்கள்னு போட்டிருக்க. எப்படி போட்டிருக்கு? தரித்திரர் ஆவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில். ஓவராக திங்கிறவன் பூரா என்ன பிச்சை எடுப்பான். ஆமாம், அதான் போட்டிருக்கு. இதைத்தான் பவுல் சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிகாஸ் யூ ஆர் ஆன் அ மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த கிறிஸ்டியன் டஸ் நாட் ரன் த ரேஸ் இன் ஆர்டர் டு கெட் டு ஹெவன். கிறிஸ்தவர்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று ஓட்டத்தை ஓடவில்லை. அதான் அன்றைக்கி அந்த அக்கா சொன்னாங்களே, அவங்க பேர் என்னது? இப்போ டேவிட் வந்திருந்தார்ல ஒருத்தர், யூத் மீட்டிங்க்கு வந்து ரிட்ரீட் நடத்தினாங்களே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். இந்த ஆணி பிடுங்குற வேலையெல்லாம் ஓரத்தில் வை. பரலோக ராஜ்யம் எங்கேயா இருக்குன்னு உன்னுடைய மற்ற மதத்தை சேர்ந்தவன் கேட்டால் நீ என்ன சொல்ல? வானத்தில் இருக்கிறது. வானத்தில் ராக்கெட் விட்டாச்சு, பார்த்தாச்சு ராஜா, பரலோக ராஜ்யம் இல்லை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எல்லாமே தெரியும். இன்றைக்கி ஆண்ட்ரோமீடியா கேலக்சிஸ், ஆல் த நியர்பை நெய்பரிங் கேலக்சிஸ் ஆர் நோன் டு மென். தெர் இஸ் நோ ஹெவன். நாங்கள் போய் பார்த்து வந்துட்டோம், எங்கேயுமே ஹெவன். அப்போ ஹெவன் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லாத வந்து இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கியா படா அப்படின்னு சொல்ல மாட்டான். இயேசுக்கிட்ட போய் கேட்டாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இயேசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் ஒரு இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்குதுன்னு சொன்னாரா? பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குன்னு சொன்னார்? சொல்லுங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நீனும் உன்னுடைய சகோதரனும் மனமகிழ்ச்சியாக இருந்தால், மனமகிழ்ச்சியாக இருக்க செய்தீர்கள் என்றால் அதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே தான் கட்டணும். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. நீங்கள் சகலவிதமான பிரிவினைகளையும் பாடுகளையும் உண்டாக்கி கொண்டிருந்தால் பரலோக ராஜ்யம் இல்லை. அதான் அந்த அக்கா சொன்னாங்க, நம்முடைய வீடு பரலோக ராஜ்யம். வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், எங்களோடு பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம். தாவீது ராஜா அதை எழுதியிருக்கான். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம், அது மனமகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தில் அதான் அவர் என்ன சொன்னார்? சோசியலிசம். இயேசு கிறிஸ்து அதைத்தான், கம்யூனிஸ்டுகள் என்ன போதித்தார்களோ அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து அதை போதித்து விட்டார். கம்யூனிஸ்டுகள் என்னெல்லாம் செய்யணும்னு பிரயாசப்பட்டார்களோ அதையெல்லாம் செய்து காட்டினார். அப்போஸ்தலரில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எல்லாரும் வீடுகள் தோறும் கூடி ஜெபித்து கொண்டு எல்லாருடைய வேலைகளையும் செய்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது. தனிப்பட்ட மனிதனுக்கென்று எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். வீடுகளையும் ஆஸ்திகளையும் விற்றுக்கொண்டு அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள் இல்லையா? அதான் கம்யூனிசம். கம்யூனிசம் என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்ட மனிதனுக்கென்று சம்பாத்தியம் இருக்கக்கூடாது, எல்லாம் பொது உடைமை அப்படின்னு இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து நிரூபித்து காண்பித்து விட்டு போனார்.
மனுஷன் தன் இச்சையினாலே விலகி போகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒருவருடைய நம்ம சகோதரர்கள்லாம் வீட்டுக்கு வாடானாலும் வரமாட்டான், அவன் வீட்டுக்கும் கூப்பிட மாட்டான். ஏன் சொத்தை தின்னுபிடுவானோ அப்படின்னு மனசுக்குள்ளே உறுத்தல். எத்தனையோ முறை கூப்பிட்டாச்சு, சகோதர சகோதரிகள் வரமாட்டாங்க. நம்மை பற்றி இழிவான எண்ணத்தை கொண்டிருப்பார்கள். அல்லது அவன் வீட்டுக்கு போனால் என் வீட்டில் வந்து காய்ச்சல் தின்னுபிடுவான்னு சொல்லி பயப்படுவான். நான் வீட்டில் என்னென்ன ப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுவேன்னு பயப்படுவான். அப்போ பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது? பரலோக ராஜ்யம் ரொம்ப தூரம் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம தான் பரலோக ராஜ்யத்திலேருந்து ரொம்ப தூரம் போகிறோம். போய் வீனஸில் போய் உட்காந்துக்கிறவன, வீனஸ் தானே த ஹெல் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறான். பயங்கரமான டெம்பரேச்சர் கொடுமையாக அங்கே இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க சூழல். அப்போ இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு தான் நாம் ஓடுகிறோம். The Christian does not run the race in order to get into heaven. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நம்ம அந்த ஓட்டத்தை ஓடவில்லை. He is in the race because he has been saved through faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்திலே நீங்கள் வெற்றி கொண்டவர்களாக உங்களை ரட்சித்திருக்கிறார். விசுவாசத்திலே உங்களை காப்பாற்றி இருக்கிறார். எங்கே இருந்த பாலுங்கணத்திலேருந்து உன்னை காப்பாற்றி விட்டுருக்கார். Only Greek citizens were allowed to participate in the games and they had to obey the rules both in their training and in their performing. கிரேக்க குடிமக்கள் மட்டும்தான் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள முடியும். பல ஆண்டுகளாக அப்படி தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் இந்தியாவே ஒலிம்பிக் கமிட்டியில் சேர்ந்துச்சு. அது வரைக்கும் கிரேக்கர்கள் மட்டும்தான். அப்போ எத்தனை 2000 வருஷமாகவே இந்தியாவை சேர்க்கலை. பல ஆண்டுகளாக கிரேக்க குடிமக்கள் கிரேக்கனாக பிறந்து கிரேக்கனாக இருந்தால் மட்டும்தான் ஒலிம்பிக்கில் நீங்கள் பங்கேற்க முடியும். அவர்கள் அந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய விதிகளை தங்களுடைய பயிற்சியிலும் தங்களுடைய போட்டிகளிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். எனி contestant found breaking the training rules was automatically disqualified. பயிற்சியிலோ அல்லது ஓடும்போது போட்டியிலோ இந்த விதிகளை மீறுகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய்டு, ஃபவுல், disqualified. In order to give up his rights and have the joy of winning lost souls. இழந்து போன ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக, மனதிலே வெற்றியை கொள்வதற்காக, in order to give up the rights, his rights and have the joy of winning lost souls. ஒரு இழந்து போன ஆத்மாவை வெற்றி கொள்வதிலே அதான் இயேசு சொன்னார். இவ்வளோ பெரிய இதெல்லாம் செய்கிறத விட இழந்து போன ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதிலே பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றார். நம்மை விட்டு வழி விலகி போகிற சகோதரர்களை மீட்டு கொண்டு வருவதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. 3 வருஷம் நம்ம வீட்டிலே இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு? நாம் எதிரியாக போய்விட்டோம். பிறந்ததிலிருந்து என்னோட கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்னுடைய தாயின் மகனுக்கு நான் அந்நியனும் வேற்று மனுஷனுமான். காரணமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். தாவீது சொல்கிறான். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் நல்லது செய்தாலும் நம்மை விரோதிப்பார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை ஜெயிப்பதற்குள்ள அது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். அத்தாரிட்டி ரைட்ஸ் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை டிசிப்ளின். ஒழுக்கத்தின் மூலமாக தான் உரிமைகளை நாம் சமநிலைப்படுத்த முடியும். இஃப் யூ வாண்ட் டு சர்வ் த லார்ட் அண்ட் வின் ஹீஸ் ரிவார்ட் அண்ட் அப்ரூவல், நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அவருடையத்திலிருந்து வெகுமதியையும் அவருடையத்திலிருந்து அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்றால் we must pay the price. நாம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னார். சர்டிஃபிகேட் கிடைச்சது. பவுலை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றார்? இதோ இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். ஒருவரை பற்றியும் ஒருவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். உங்களை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார்? நீங்கள் என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியம். Scripture to remember today, 1 Corinthians 9:24-27. Do you not know that those who run in the race all run? ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். But only one receives the prize. Run in such a way that you may win. வெற்றி கொள்ளத்தக்கதாக ஜெயிக்கத்தக்கதாக ஓடுங்கள். I buffet my body and make it my slave, lest possibly after I have preached to others, I myself should be disqualified. நான் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் எல்லா விதத்திலும் என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. டாக் டு காட் அபவுட் ஹவ் யுவர் பர்சனல் ரேஸ் இஸ் கோயிங். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியிருக்கலாம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அடுத்து 27. பந்தய 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா பிரியாணி திங்கிறதெல்லாம் நல்லது தான். ஒரு நாள் என்ன பண்ணால் நைட்டு 3 மணிக்கு பிரியாணி தின்னு கக்குசை நிரப்பிக்கிட்டு இருப்பான். பார்த்துறீங்களா? வயிற்றால் பிடிங்கிட்டு போயிடும். அதே மாதிரி தான் தேவனுடைய வசனமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நான் தான் பெரிய இவன் பிடிங்கி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். நம்மளே நிறைய கிறிஸ்தவர்கள் விழுந்து போயிருப்பாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி விழுந்து போவதை விட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போகிறார்கள்ல, மிக கொடுமையான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஆண்டவரை பற்றி தெரிந்தும் ஆண்டவருடைய வாழ்க்கை இது நமக்கு ரொம்ப கொடுமை. மற்றவர்களை விட நியாய தீர்ப்பு முதலாவது இஸ்ரவேலரிடத்தில் வருகிறதுன்னு போட்டிருக்கு. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டும் ஆண்டவரை பின்பற்றவில்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். அதனால் நமக்கு அதிக தீர்ப்பு காத்திருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பண்ணணும். ஆண்டவரிடத்தில் பேசுங்க. டாக் டு காட் அபவுட் ஹவ் யுவர் பர்சனல் ரேஸ் இஸ் கோயிங் அண்ட் கன்ஃபார்ம் தட் யூ வாண்ட் டு வின் இஸ் ரிவார்ட் அண்ட் அப்ரூவல். ஆண்டவரத்தில் பேசுங்க. ஆண்டவரே, நான் எப்படி போயிட்டுருக்கேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, என்னுடைய பிள்ளைகள் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு கெஞ்சுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் ஒரு அங்கீகாரத்தை பெறும்படியாக, உம்மிடத்திலிருந்து பரிசுகளை பெறும்படியாக என்னை நீதிமானாக்கும், என்னை தகுதி உள்ளவனாக்கும்னு கெஞ்சுங்க. இதுதான் இன்றைய சிந்தனை, இதுதான் இன்றைய தலைப்பும் கூட. என்ன போட்டிருக்கு? த டிசிப்ளின்டு லைஃப். எல்லா விதத்திலும் ஓடுகிறவர்கள் எல்லா விதத்திலும் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனையும் தலைப்பும்.